ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ தான். இப்போ இந்த பிரேஸ்லெட்டில் நான் டபுள் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு இடையில ஆட் பண்ணுறதுக்காக சக்ரி, அதாவது ஸ்டோன்ஸ் சென்டராக சைடில் வந்து ஸ்டோன் வச்ச சக்ரி நான் எடுத்திருக்கேன், காட்டுறேன். ஸோ இந்த ஒரு சக்கரையை பார்க்குறதுக்கே வந்து லுக்காக இருக்கும், உங்களுக்கு மல்டி கலரில் இருக்கும். உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா தெரியும், சுற்றி கலர் ஸ்டோன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பிரேஸ்லெட்டை இடையில மாட்டும் பொழுது ரொம்பவே லுக்காக இருக்கும், யூனிக் லுக்காக இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் 9 ஸ்டோன் எடுத்திருக்கேன். 9 ஸ்கை ப்ளூ 9 ஸ்டோன்ஸும் அந்த பர்பிள் வர்ற ஒயிட் வர்ற 9 ஸ்டோன்ஸும் எடுத்திருக்கேன். வர ஸ்டோன் வந்து 9ம் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து கிறிஸ்டல் டேப் எடுத்துக்கோங்க, எலாஸ்டிக்கு. ஸோ இந்த எலாஸ்டிக் எடுத்துகிட்டு 1 by 1 நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது நம்மளோட பில்லிங் தான். நான் வந்து இது ஒரு 9 அது ஒரு 9 எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஒரு 3க்கு இடையில ஒரு சக்கரை. நீங்கள் இது வந்து சக்கரை ஸ்டோன்னு கேட்டாலே கடையில் கிடைக்கும். ஸோ 3 பீடு கொடுத்தாச்சு, 3 கிறிஸ்டல் ஸ்கை ப்ளூ பீடு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா ஒரே ஒரு சக்கரை. இந்த சக்கரையில் பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதே சம் சக்கரையில் எப்படி இருக்குன்னா சைடில் ஹோல்ஸ் இருக்கும். சைடில் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் சைடில் ஹோல்ஸ் இல்லை, ஸோ அதனால் நான் சென்டராக தான் பிக் பண்ணுறேன். ஸோ சென்டராக பிக் பண்ணி அந்த சைடு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து பர்பிள் கலர் பீட் கொடுக்கலாம். பர்பிள் பீடில் சேம் அதே கான்செப்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். 3 பீட்ஸ் அதில் எவ்வளோ கொடுத்தீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுலேயும் 3 பீட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். 3 பீட் கொடுத்தாச்சு. திரும்பவும் ஒரு சக்கரை, ஒரே ஒரு சக்கரை. அடுத்தது திரும்பவும் ஸ்கை ப்ளூ கலர் கிறிஸ்டல் பீட். ஸோ இது பார்த்திங்கன்னா 8 mm பீட் நான் எடுத்திருக்கேன். இதிலே வேரியஸ் சைஸுமே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கிது மார்க்கெட்டில். 6 mm 4 mm 2 mm அந்த மாதிரி கிடைக்கிது. ஸோ இது நான் பிரேஸ்லெட்ன்றதுனால இந்த 8 mm நான் எடுத்திருக்கேன். இப்போ 3 வந்தாச்சு, இடையில ஒரு சக்கரை. ஸோ இந்த சக்கரை கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பேங்கிள் லுக்கு கிடைக்கும். இதில் நம்ம நம்மளோட பேங்கிள் எப்படி ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம போடுறோம், ஸோ அது பேங்கிள் ஃபீல் ஆகும். ஸோ பாருங்கள், நான் 2 கலரையும் மாற்றி கொடுத்துட்ருக்கேன். திரும்பவும் ஒரு சக்கரை. இது பாருங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்டராக கடைசியாக ஒரே ஒரு ஜக்கரியை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் ஜக்கரி வேணும், நான் ஒரு 3 நாள் போட்டுக்கிறேன் அப்படின்னா கூட போட்டுக்கோங்க. பட் இந்த மாதிரி போட்டாலே லுக்காக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், சேம் டபுள் கலரில் நம்ம கொடுத்தது நல்ல லுக்காக இருக்குது. அந்த ஜக்கரியுமே நல்லா பளபளன்னு நல்லா பளிச்சு நல்லா வைப்ரன்ஸாக இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எப்பயும் போல் நாட் போட்டுடலாம். எப்பயும் நம்ம எப்படி நாட் போடுவோம், ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு, அதேமாதிரி நீங்கள் வந்து நிறையா எலாஸ்டிக் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் இப்படி இழுத்து முன்னாடி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு இத்தினூண்டு லைன் இருந்தாலே போதும். ஓகேங்களா. ஸோ இப்படி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட இழுத்துக்கலாம். சும்மா இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தாலே போதும். நம்ம என்ன எக்ஸஸ் வந்து கட் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் எலாஸ்டிக்கை, அதனால தான். ஓகே, என்னாட் போடுறது எப்பயும் போல தான். இன்னும் அதில் வந்து பெரிய இதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட்டு ஒரு 2 times இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாக் விழுந்துடும். லாக் விழுந்ததுக்கப்புறமா சைடாக வச்சு இப்படி இழுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இழுத்ததுக்கப்புறம் இந்த மிடில் ஃபிங்கரை நம்ம யூஸ் பண்ணி 2 time ட்விஸ்ட் பண்ணி
அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் கம்ப்ரெஸ் கொடுங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த எலாஸ்டிசிட்டி இப்படி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா டைட்னஸ் கிடைக்கும், க்ரிப்னஸ் கிடைக்கும். பிரேஸ்லெட் வந்து கலண்டு வந்துடாமல் இருக்கும். சில சமயம் நீங்கள் ரொம்ப இப்படி பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது அந்துரும். ஸோ அந்துராமல் டைட்னஸ் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். திரும்பவும் அகைன் கீழேருந்து ஒரு சுற்று கொண்டு வந்து டூ டைம் நாட் போட்டுட்டு இழுத்துற வேண்டியது தான் வேலை. அவ்வளோதாங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரேஸ்லெட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் சாம் ஆட் பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஜம்பிங் ரிங்கை எடுத்துகிட்டு எதையாவது ஒரு சாம்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கட் பண்ணிடுறேன். பாருங்கள், நம்மளோட பிரேஸ்லெட் அழகாக ரெடி ஆயிடுச்சு. சென்டரில் அதை வச்சது நல்ல ஒரு வளையல் மாதிரி ஃபீல் ஆகுதுங்களா? நான் கையில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், என் கையிலே நானே போட்டு காட்டுறேன். பாருங்கள், என்னோடய கைக்கு நல்லா ஃபிட்டாகவே இருக்குது, நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. கையில் ஒரு வளையல் போட்ட ஃபீலாகவே இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி பிரேஸ்லெட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை என்னோடய கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஓகே சிஸ்டர், பாய்.